தைராய்டு பேஷண்ட்டுக்கு மத்திமீன் முள் இருக்கு இல்லையா, அந்த மத்திமீன் முள் நடுவில் இருக்கிற முள்ளை வந்துட்டு ஒரு 5-6 மீனை சேர்த்து நீங்கள் அந்த முள்ளில் இருக்கிற சக்கையை மட்டும் நல்லா கடித்து மென்று முழுங்கினீங்கன்னா தைராய்டு கிளாண்டுக்கு அது அவ்வளோ நல்லது. வெறும் முள்ளை மட்டும் நல்லா கடித்து மென்று சக்கையை அந்த தண்ணி மட்டும் முழுங்கிட்டு சக்கையை நீங்கள் துப்பிடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விக்டரி ஆயுர்வேதம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் வீடியோ ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்க, டாக்டர் ஷர்மிகா மேம் வந்துட்டு பேசியிருப்பாங்க. ஆமாங்க, இன்றைக்கி நம்ம மத்தி மீனோட பெனிஃபிட்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மற்ற மீன்களை விட இந்த மத்தி மீனில் அதிக சத்து நிறைஞ்சிருக்கா. அப்படி என்ன சத்து இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? மனித உடல் ஆரோக்கியத்துக்கு புரதச்சத்து அப்படின்றது ரொம்பவே அவசியமான ஒன்று. அதுலேயும் இந்த புரதச்சத்து வந்துட்டு மீனில் அதிகமாக இருக்குது. அதுலேயும் மத்தி மீனில் பார்த்தீங்கன்னா சொல்லவே வேணாம். இதில் புரதச்சத்து, வைட்டமின், தாதுக்கள் எல்லாமே அதிகமாக நிறைஞ்சிருக்குங்க. 100 கிராம் மத்தி மீனில் புரதச்சத்து 20.9 கிராமும், கொழுப்பு சத்து 10.5 கிராமும், சாம்பல் சத்து 1.9 கிராமும், நீர் சத்து 66.70 கிராமும் இருக்குங்க. இந்த மத்தி மீனில் ஒமேகா 3 கொழுப்பமிடம் அதிகமாக இருக்கிறதுனால ட்ரைகிளிசராய்டு அளவை குறைச்சிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் விட்டமின் B12 இருக்கிறதுனால இதய சம்மந்தப்பட்ட நோய்களுமே இதை தடுத்துருங்க. படத்தில் நான் ஒரு காமெடி பார்த்தேன். என்னென்னா, மீனை சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது, சாப்பிடலைன்னா மீனுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு உண்மைதாங்க. அதுலேயும் இந்த மத்தி மீன் சாப்பிட்டோம் அப்படின்னா கண் பார்வை சூப்பராக அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போலாம் நிறைய பேர் வந்துட்டு வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது ஒரு சூப்பரான ஒரு ரெமடி தாங்க. கண்டிப்பாக இந்த மத்தி மீன் ட்ரை பண்ணுங்க, சூப்பராக வெயிட் லாஸ் ஆகும். டேஸ்டியான ஒரு டிஷ் நம்ம எடுத்துக்கிட்டு சூப்பராக வெயிட் லாஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இது ஹேர் லாஸ், அப்புறம் வந்துட்டு ஆஸ்மா, இந்த மாதிரியான பிரச்சனைகள் கூட இது வந்துட்டு ஒரு பெஸ்ட் சொல்யூஷனாகவே இருக்குது. ஸோ சுகர் பேஷண்ட்டுக்கு கூட இது ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் பார்த்திங்கன்னா கால்சியம் சத்து நிறையா இருக்கனால எலும்புக்குமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதில் பாஸ்பரஸ் சத்துக்கள் அதிகமாக இருக்கனால எலும்புக்கு ரொம்பவே நல்லது, எலும்பு வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லதுங்க. ஸோ இவ்வளோ மருத்துவ குணங்கள் நிறைஞ்சு இந்த மத்தி மீனை வந்து கண்டிப்பாக வந்து வாரத்தில் ஒரு நாளாவது எடுத்துகிட்டு வாங்க, ரொம்பவே உடம்புக்கு நல்லது. இதை நம்ம வறுத்து சாப்பிட்றத விட இன்னும் குழம்பா வச்சு சாப்பிட்றப்போ இன்னுமே வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்குங்க. குழம்பு எப்படி வைக்கணும், மத்தி மீன் குழம்பு ஸ்பெஷலாக எப்படி இன்னும் செய்யணும் அப்படிங்கிற வீடியோ வந்து ஆல்ரெடி நம்மளுடைய கவிஷ் வேர்ல்டு சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிளாக்ஸ் ரொட்டீன்ஸ்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் இருக்குது அப்படின்னா நம்ம கவிஷ் வேர்ல்டு சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தா உங்கள் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. மேலும் இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ, பாய்.